கிளந்தானில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் 50 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வு துறையான JSJN இயக்குநர் டத்தோ மாட் ஜானி முகமது சலாகுடின் தெரிவித்துள்ளார். கிளந்தானின் தும்பாட், பாசிர்மாஸ் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 6 உள்ளூர் வாசிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து போதைப்பொருள் உட்பட தங்க நகைகளையும் கைபேசிகளையும் சொகுசு வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் டத்தோ மாட் ஜானி முகமது சலாகுடீன் கூறினார். கால்நடைகள் வளர்க்கும் தளமாக செயல்பட்டு வந்த இரு தளங்களும் போதைப் பொருட்களை பதுக்கி வைக்கும் தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் கைது செய்யப்பட்ட அனைவரும் 25 வயது முதல் 39 வயதினர் என்றும் மாட்டுச் சாணத்திற்கு அடியில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சோதனையின் மூலமாக மொத்தம் 35.4 கிலோகிராம் இடையிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் மதிப்பு 50 லட்சம் என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 11 லட்சம் ரிங்கிட் என்றும் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் அதிக விசாரணைக்காக 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் டத்தோ மாட் ஜானி முகமது சலாகுடீன் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.